India First Life CSC Shubla Plan நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஒரு true blend of simplicity and security அமையுமா இல்ல இது ஒரு just ஒரு basic policy with limited benefits வாங்க ஒரு in-depth analysis மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். Hi there, welcome back to holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு non-linked, non-participating variable insurance plan. இதோட சில key features பாத்தீங்கன்னா உங்களால இதுல premiums பாத்தீங்கன்னா monthly, half yearly, annually into உங்க convenience-க்கு நீங்க வந்து choose பண்ணிக்கலாம். And also unfortunately life assured வந்து இறந்துட்டாங்க இந்த policy term அப்போ அப்படின்னா நாமினிக்கு ஒரு lump sum death benefit கொடுக்கறாங்க. So இது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு financial security அமையும். And minimum guaranteed additional interest of 4% per annum for the first 5 policy years and 0.5% per annum thereafter நீங்க enjoy பண்ணலாம். And at the end of the policy term உங்களுக்கு ஒரு lump sum maturity benefit பாத்தீங்கன்னா இது வரைக்கும் accumulate ஆன account value ஓட equivalent அந்த பெனிஃபிட்டை கொடுப்பாங்க. And after 5 policy years உங்களுக்கு easy access கொடுக்கறாங்க உங்க fundsக்கு through partial withdrawals anytime during the plan year free of charge. And உங்க savings further நீங்க boostum பண்ணலாம் with the top up facility by making additional contributions. And நீங்க கட்டின premiumsக்கு and receive பண்ற benefitsக்கு tax benefits உண்டு under section 80C and maturity and death benefits னே பாத்தீங்கன்னா under section 1010D tax benefits இருக்கு. So இந்த மாதிரி சில benefits இருக்கு. And இன்னொரு பாத்தீங்கன்னா death benefit, maturity benefit இந்த மாதிரி benefits இருந்துமே இதுல சில chargesமே இருக்கு. இவங்க premium allocation charge and mortality charges வந்து charge பண்றாங்க. So மத்த traditional endowment plans typically இந்த மாதிரி charges இருக்காது. But இந்த பாலிசில ULIPக்கு சிமிலரா இவங்க charges impose பண்றதுனால இந்த charges உங்க investment தான் வந்து it will eat into it and also account value reduce பண்ணி உங்களோட long term returns significantly குறைச்சிரும். இது ஒரு drawback தான் நம்ம கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம இந்த பாலிசி அனலைஸ் பண்றதுக்காக இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அனலைஸ் பண்ணலாம். ஸோ அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஹேசல் ஃப்ரீ என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு. அதாவது உங்க நேம் அண்ட் ஆதார் நம்பர் இருந்தா போதும் இதுல நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். எந்த விதமான காம்ப்ளெக்ஸ் பேப்பர் ஒர்க் இன்வால்வ்டா இல்ல. அண்ட் இந்த பிளான்ல இருக்க எல்லா பெனிஃபிட்ஸுமே கேரண்டீட் தான். ஸோ ஒரு த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் ஒரு கிளாரிட்டி அண்ட் சர்டனிட்டி ஆஃபர் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சம் அஷூர்ட் ரிலேட்டிவ்லி லோவா இருக்கு. ஸோ ஒரு லிமிட்டட் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் தான் இது கொடுக்குது. அண்ட் இதோட பாலிசி டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இன்ஃபிளெக்சிபிளா இருக்கிறதுனால ஒரு கஸ்டமைசேஷனுக்குன்றது கொஞ்சம் ரூம் தான் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இதுல இருக்கு. அண்ட் ஆல்சோ இதுல பெனிஃபிட்ஸ் கேரண்டீடா இருந்தாலுமே ஓவரால் ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால ஒரு அட்ராக்டிவான வெல்த் பில்டிங் ஆப்ஷனா இது பார்க்க முடியாது. அண்ட் ஆல்சோ இந்த பிளான்ல 5 year லாக்இன் பீரியட் இருக்கிறதுனால உங்க ஃபண்ட்ஸ்க்கு இயர்லி ஆக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அண்ட் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ் யூலிப்க்கு சிமிலரா இவங்க சார்ஜ் பண்றதுனால நம்ம ஆக்சுவலா இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டே ரெடியூஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம ப்ரீமியம்ல இருந்தா இவங்க சார்ஜஸை டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கு. இதை நம்ம மைண்ட்ல வச்சுதான் இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் சிஎஸ்சி ஷுப்லா பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? ஸோ இது ஒரு சேவிங்ஸ் கம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். இதில் நீங்கள் ரெகுலராக ப்ரீமியம்ஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் கவர் த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அண்ட் சப்போஸ் பாலிசி டேர்ம் முழுக்க நீங்கள் சர்வைவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கேரண்டி மெச்சூரிட்டி பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இது என்னதான் ஒரு ட்ரெடிஷ்னல் என்டோமெண்ட் பிளான் மாதிரி பொசிஷன் பண்ணியிருந்தாலுமே இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆக்சுவலி இதில் லிட்டில் வேல்யூ தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இது இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்டில் பண்ணுறதுனால ஒரு சப் ஆப்டிமல் காம்பினேஷன் தான் இது இருக்கு. அண்ட் இந்த பிளான்ல இது பர்டிகுலர்லி அன்அட்ராக்டிவா இருக்குன்னா இது ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்டா இல்லை இல்லனாலுமே இதுல சார்ஜஸ் இவ்ளோ வந்து அவங்க சார்ஜ் பண்ணி அந்த ஒரு 5 year லாக்இன் பீரியட் என்ஃபோர்ஸ் பண்றாங்க சிமிலர் டு யூலிப் பிளான்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர் ஜென்ரலி ஒரு ட்ரெடிஷ்னல் பிளான் இன்வெஸ்டருக்கு அன்ஃபேவரபிளா தான் இருக்கும். பிகாஸ் அவங்க ஸ்டெபிலிட்டி அண்ட் லிக்விடிட்டியை தான் வந்து தேடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது மோஸ்ட்லி ஐடியலா இருக்காது. அண்ட் ஆல்சோ இதுல ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கு. அண்ட் இதுல மேக்ஸிமம் ஆனுவல் ப்ரீமியமே அவங்க எதுல கேப் பண்றாங்கன்னா 20,000. ஆனா மேக்ஸிமம் சம் அஷூர்ட் பாத்தீங்கன்னா 2 lakhsலயே கேப் பண்றாங்க. அப்போ ஆனுவல் ப்ரீமியம் ஒரு ஜஸ்ட் 10 times அதிகமா கொடுக்கறாங்க. as per IRDAI guidelines minimum recommended sum assured for life insurance பாத்தீங்கன்னா 5 lakhs. so இது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு unfortunate eventsல financial cushion அது ஒரு meaningful financial cushion ப்ரொவைட் பண்ணும் அப்படின்ட்டு. பட் இதுல இவங்க 2 lakhsலயே மேக்ஸிமமா sum assured கேப் பண்றதுனால இந்த பிளான் அந்த பெஞ்ச்மார்க் கம்பேர் பண்ணாலுமே it falls short. ஏன்னா ஒரு inadequate financial protection கொடுக்கற மாதிரி தான் இருக்கு. so நீங்க இந்த பாலிசில இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா நீங்க ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணலாம். அதுல உங்களோட
உங்களுடைய லைஃப் கோல்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்க்கு அலைன் ஆகிற மாதிரி ஒரு சம் அஷூர்ட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இவெண்ட்டில் கண்டிப்பாக லோவர் காஸ்ட்லேயே உங்களுக்கு இன்னொரு ரியல் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்கும், ஈவன் ஃபார் அ ஹையஸ்ட் கவரேஜ். அண்ட் இதில் ஃபினான்ஷியல் கோல்ஸ் உங்களுக்கு செப்பரேட்டாக மீட் பண்ணால் நீங்கள் உங்கள் சேவிங்ஸை செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இன் சூட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் டைம் ஹாரிசான் பொறுத்து. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.